நாம் ஒவ்வொருவரும் வாழக்கூடிய வாழ்க்கையில் நன்மை வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல் இல்லை. நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்ற விருப்பம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அந்த நன்மை எனக்கானது, அது ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடியது என்பது நம் மனதில் தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கு. எப்பொழுது அந்த நன்மை நமக்கு வேண்டும், அது நமக்கு கிடைக்கும் என்று அந்த எண்ணம் வருகிறதோ அப்பொழுது அங்கே இறைவனுடைய உதவி இருக்குன்றது நாம் நம்பணும். அந்த நன்மை அப்படின்னா ஒரு உணர்வு, நன்மை நடக்கும் என்ற உணர்வு, அவ்வளோதான். அது வகைப்படுத்த முடியாது. அதை விரிவாக்கம் பொருளின் அடிப்படையில் தர முடியாது. உங்களுக்கான பிரத்யேகமான பாதை, ஒவ்வொருவருக்குமான உயிரோட்டம், ஒவ்வொருவருக்குமான தேவை அதில் அடங்கியிருக்கு. அது யாருமே கற்பிக்க முடியாதது, இறைவனால் மட்டுமே உணர்த்தப்படக்கூடியதாக இருக்கு. இந்த பாதையை தான் நாம் இறை வழி என்று கூறுகிறோம், டிவைன் லிவிங். உள்ளுணர்வாக நமக்கு அறிவிக்கக்கூடிய பாதை நம்மளுடைய சொந்த வாழ்க்கைக்கு தனித்தன்மையோடு விளங்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கு. அந்த பாதையில் அதில் மற்ற எவராலும் நெடுங்க முடியாது. நம் அறிவால் கூட அதனுடைய வழிகளை கண்டறிய முடியாது. நாம் கற்றுக்கொண்டது, கேட்டுக்கொண்டது, பார்த்தது, அனுபவங்களில் கிடைத்த அறிவை கொண்டு அந்த பாதையை அறிய முடியாது என்பதை நாம் உணரணும். இப்போ இது எப்படி சாத்தியமாகுது? நிச்சயமாக இறைவன் சாத்தியப்படுத்துகிறான். அப்போது இறைவனை மிஞ்சின ஒரு சக்தி இல்லை என்றது நம்ம உணர முடியுது. இந்த நேரத்தில் இறைவனை மிஞ்சின ஒரு சக்தி கிடையாது அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே வருது. அந்த உணர்வாக நாம் உணரும் பொழுது அந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் உணரக்கூடியதாக இருக்குது. அதுதான் நமக்கு நன்மையை பெற்றுத்தருது. அந்த நன்மையை அதிகரிக்கவும் செய்து, அந்த நன்மையான காரியங்கள் தொடர்புடைய அனைத்துக்கும் அடிப்படையாக அந்த உணர்தல் அடித்தளமாக அமையுது. இதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த வேலை, அதிலிருந்து நமக்கு கிடைக்கப் பெறக்கூடிய ஊதியம், ஒரு வியாபாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம், இவை நாம் தீர்மானிப்பது அல்ல. அந்த வாங்குகிற சம்பளம் கூட நமக்கு நன்மையாக செலவாகணும், அப்பொழுதுதான் அது நமக்கு நன்மையானதே தவிர அந்த பணம் நமக்கு கிடைத்து விட்டதால் மட்டுமே அது நன்மையாகிவிட விடாது. அந்த செலவு நமக்கு நன்மையாக அமையணும். வரவு செலவு வரக்கூட பாதியும் நன்மையாக அமைவதும், அந்த வரவு நன்மையான பாதைகளில் நம்ம செலவு செய்வதும் நமக்கு நன்மையை பெற்றுத்தருது. உங்களுடைய தொழில் வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி, வாழ்க்கையோடு ஒட்டி அது பயணிக்கக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய வாழ்வியல் அப்படின்பது நம்மளுடைய பர்சனல் அண்ட் சொசைட்டி, அதாவது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்வும்
இவ்வுலக வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் இதெல்லாமே சேர்த்து தான் வாழ்வியல். இவை இரண்டும் எங்கே நிகழுதுன்னா நம்மளுடைய எண்ணங்களிலும் அதில் இருக்கக்கூடிய நன்மையான உணர்தல், அந்த நன்மையான எண்ணங்கள் அதன் அடிப்படையில், அந்த நன்மையான குணங்கள் அதன் அடிப்படையில் அந்த சூழ்நிலை நிகழ்கிறது. இப்போ சூழ்நிலையை தீர்மானிப்பது நாம் அல்ல, சூழ்நிலையை நம்மால் தீர்மானிக்க முடியாது. நாம் அதில் பயணிக்கலாம், அவ்வளவுதான். அது நன்மையாக அமைவது நம்மளுடைய மனதில் உள்ள விருப்பமும் அதில் உள்ள எண்ணமும், அது மட்டுமே. யாரும் யாரையும் அந்த நன்மையிலிருந்து தடுக்க முடியாது. நம்மளுடைய எண்ணங்கள் நன்மையில் இருக்கும் பொழுது நமக்கு கிடைத்த தெளிவு அந்த நன்மையில் வாழ வைக்கவும், அந்த நன்மையில் பிறருக்கு அந்த நன்மையிலிருந்து நாம் கொடுக்கக்கூடியதுமாக இருக்கு. எவரொருவர் அந்த நன்மையிலிருந்து பிறருக்கும் செலவு செய்கிறார்களோ, அந்த நன்மையான வழிகாட்டுதலும் நன்மையான உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகளும் பிறருக்கு நிச்சயமாக அது அவங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கு. அந்த நம்பிக்கை உயிரோட்டம் கொடுக்குது. அந்த நம்பிக்கை நன்மையை வளரச் செய்து. இதை நம்ம நம்பணும். தவறு செஞ்சிட்டோம், இப்போ என்ன செய்கிறது? தவறு ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் செய்திருப்பார்கள். அதை இறைவன் மன்னிக்கிறான். ஆனால் அந்த தவறை நான் ஏற்றுக்கொண்டு அந்த தவறிலேயே மூழ்கி கிடக்கும் பொழுது இறைவன் ஒரு காலம் வரை நம்மை விட்டு வைக்கிறான். எந்த தவறானாலும் சரி, நம்ம மனதுக்கு எது தவறுன்னு படுதோ அதை நாம் வேண்டாம் என்று வெறுக்க வேண்டும், விலக வேண்டும் என்ற அந்த எண்ணமும் வேண்டும். நம்மளால் அதை விலக்கி கொள்ள முடியாது. காரணம், எண்ணங்கள் மறைவானது. அதன் அதிகாரம் இறைவனுக்கு. நாம் தீயதை விரும்பினோம், தீமை நடந்தது. நன்மையை விரும்பும் பொழுது தீமை நீங்குகிறது. ஆக நன்மையை விரும்புவோம், தீமையிலிருந்து விலகுவோம். அப்போது தீமைக்கும் நன்மைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு நமக்கு தெளிவாகும் பொழுது படிப்படியாக சூழ்நிலை மாறுகிறது. அந்த சூழ்நிலை இன்னும் நமக்கு தெளிவுக்கு மேல் தெளிவு. மனசாட்சியின் வழியாகவும் தெளிவு கிடைக்கிறது. மனசாட்சியை பின்பற்றக்கூடியவர்கள் வழியாகவும் தெளிவு கிடைக்கிறது. ஆக மனிதர்களில் எவர் நமக்கு நல்லது சொல்கிறாங்களோ அதை நம்ம எடுத்துக்கிறதும், நமக்குள்ளே இருக்கிற நல்லுணர்வை நம்ம பின்பற்றுறதும் நமக்கு நன்மையானது.